டேய் மச்சான் இந்த வீடியோ பாரேன். நாம பண்ணலாம் டிஸ்கோவுக்கு போகலாம், ஓட்காவ போடலாம், ஓடி பாடி ஆடலாம். என்னடா லேடி பாய் ரெயின் மூன் போட்டுட்டு இருக்காப்ல, ஒருவேளை ஃபேக்கா எதுவும் இருக்க போதுடா? ஏய் உண்மையிலே தான்டா. என்னடா சொல்ற? ரீசெண்டாவே சோசியல் மீடியா பக்கம் வந்தா ரீல்ஸ்லயும் ஷார்ட்ஸ்லயும் நம்ம மாநகரம் படத்துல நடிச்ச ஆக்டர் ஸ்ரீ மாதிரியே ஒரு பையன் கலர் அடிச்ச லாங் ஹேரோட ஏதோ ரூம்ல தனியா தங்கி இருக்கிற மாதிரியான வீடியோஸா வருது. அது யாரு என்னன்னு போய் பார்க்கும் போது தான் தெரியுது. மாநகரம் படத்தின் மூலம் கவனம் பெற்ற நடிகர் ஸ்ரீ சமூக வலைதளத்தில் வெளியிட்டு வரும் புகைப்படங்களை பார்த்து அவரது ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்தார். இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு காலத்துல எப்படி இருந்த மனுஷன் ஸ்கிரிப்ட் செலக்ஷன்னா இப்படிதான் பண்ணணும், ஆக்டிங்னா இந்த அளவு தான் இருக்கணும் அப்படின்னு தான் டேலண்ட் மூலியமா தமிழ் சினிமால தனக்குன்னு ஒரு இடத்தை உருவாக்குன அதே மனுஷன் தான் இன்னைக்கு என்னடான்னா சும்மா என்னோட இன்ஸ்டாகிராமில் எனக்கே சில விஷயங்கள் லுக் பேக் போஸ்ட் பண்ணி வச்சுக்கிற மாதிரி. அந்த ரூமை பார்த்தாலே தெரியுது ஒரு 5000 6000 வாடகைக்கு உள்ள ஆவரேஜான ரூம்னு. அவர் கூட யாருமே இல்லன்னு தனியா தானே சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு அவர் வளர்த்துருக்க முடிய பார்த்தாலும் தெரியுது கிட்டத்தட்ட ஒரு வருஷமா வெளியே போய் யாரையுமே சந்திக்காம தனிமையாவே வாழ்ந்துட்டு இருக்காருன்னு. அவரோட உடம்பு ரொம்பவே மெலிஞ்சு போயிருக்கு. இந்த அளவுக்கு மோசமாகிற அளவுக்கு அப்படி என்ன ரீசன் இருக்க போகுது? எக்ஸாக்டா என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஆனா சோசியல் மீடியாஸ்ல ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா அவர் உடம்பு குறைஞ்சிருக்கிறதெல்லாம் பார்த்தா போதைக்கு அடிமையாகி தனியா போயிருக்கணும் அப்படின்னு. இன்னொரு முக்கியமான ரீசன் என்ன சொல்றாங்கன்னா அவர் இன்ஸ்டால போட்டிருக்க ஒரு போஸ்ட்ல தான் நடிச்ச கடைசி படமான இருகப்பட்டுன்ற படத்துக்கு தனக்கு மிச்சம் வர வேண்டிய சேலரி 30,000 ரூபாய் இன்னும் பெண்டிங் இருக்குன்னு அது கிடைக்காத மன அழுத்தத்தினாலேயே இந்த அளவுக்கு மோசமாயிட்டாருன்னு சொல்றாங்க. அவர் நடிச்ச படத்துக்கான காசு ஒழுங்கா வரதுனாலையும் அதுக்கு அடுத்தடுத்து அவர் கேட்ட பட வாய்ப்புகள் அமையாதனாலையும் தான் மன அழுத்தத்துக்குள்ள போனதாகவும் அதுக்காக சைக்காட்டிஸ்ட கன்சல்ட் பண்ணிட்டு இருந்ததாகவும் 1 இயர் முன்னாடி டெல்லி போய் தனியா ரூம் எடுத்து தங்கிட்டு இருக்காருன்னு. பத்தியா சினிமா நம்பி வந்தாலும் இப்படிதான் அழிஞ்சு போக வேண்டியதா இருக்கு. டேய் இப்படித்தான் இப்பெல்லாம் ஒரு பொண்ணோ பையனோ சினிமாக்குள்ள போகணும்னு நினைச்சாலே அவங்கள சுத்தி இருக்க சொசைட்டி எப்படி பாக்குதுன்னா, இங்க பாரு ஒரு சீரியல் ஆக்ட்ரஸ் படத்துல நடிக்கிறதுக்காக ஆடிஷன்ற பேர்ல கூப்பிட்டு வச்சு எந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்கன்னு பாருடா. சினிமா நம்பி போனேன்னா உன் கையில இருக்க காசெல்லாம் புடுங்கிட்டு உன்னை ஏமாத்தி நடிச்சதுக்கான பணமும் தர மாட்டாங்க, உன்னை வளரவும் விட மாட்டாங்க. சோ சினிமா நோக்கி போனாலே அழிவுதான் அப்படின்ற பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டாங்க. இதே சினிமா தான் எவ்வளவோ நல்ல கருத்துள்ள படங்கள் மூலியமா சாமானிய மக்களுக்கான அரசியல் புரிதலையும் எவ்வளவோ மக்களுக்கான உரிமை குரலாகவும் இன்னமும் சொசைட்டில நல்ல விதமான மாற்றங்களையும் ஏற்படுத்திட்டு இருக்கு. ஆனா இந்த சினிமாவுக்கு பின்னாடி இருக்க கேவலமான சில ஆட்கள்னால இதோட மொத்த பேருமே கெட்டுருது. இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் சினிமால மட்டும் இல்ல மத்த எல்லா துறையிலுமே நடந்துட்டு தான் இருக்கு. மாத்தவும் முடியாது திருத்தவும் முடியாதா? டேய் கண்டிப்பா இந்த மாதிரி மனுஷங்களை திருத்தவே முடியாது. ஆனா இதெல்லாம் மாத்துறதுக்கு ஒரு வாய்ப்புனா பாதிக்கப்படுற ஒருத்தரும் யாருனால பாதிக்கப்படுறோம் எதனால பாதிக்கப்படுறோம் அப்படின்றத தைரியமா வந்து வெளியில சொல்லணும்.